நகரம் மனுஷங்க அவங்களோட வாழ்க்கையை இன்னும் நல்லா அமைச்சுக்கணும்னு தேடி போகிற ஒரு இடம். மனுஷனுங்க அதிகமாகவும் மனிதநேயம் கம்மியாகவும் இருக்கிற ஒரு இடம். கீழே விழுற ஒருத்தவனுக்கு கை கொடுத்து எழுப்புறதை விட அவனை காலால் மிதிக்கிறவன் தான் இங்கே ஜாஸ்தி. அத்தியாவசியத்தை விட்டுட்டு ஆடம்பரத்தை தேடி போகிறவங்க தான் இங்கே ஜாஸ்தி. ஆனால் இங்கே கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, பணக்காரன், மிடில் கிளாஸ், ஏழை எல்லாரும் இங்கே நகரத்தில் விலை கொடுத்து வாழ்வாங்க. இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களும் வித்தியாசமாக தான் இருக்காங்க. ஜாதி, வசதி வாய்ப்பு, ஊனொன்று நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சில பேர் நம்ம அவனை போல் இருப்போமான்னு கவலைப்படுறான். சில பேர் நம்மளை விட மோசமாக நிறையா பேர் இருக்காங்க. நமக்கு இந்த வாழ்க்கையே போதுன்னு இருக்காங்க. இங்கே ஒருத்தனோட வழி செலவு தான் ஒரு ஆட்டோக்காரனோட வாழ்க்கை செலவு. ஒரு தின கூலிக்காரனுக்கு கூலினா 3 வேளை சாப்பாடு. பணக்காரனுக்கு இன்னும் சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி. இப்படி பல பேர் இருக்காங்க. அவங்களோட ஒரே ஆசை நம்ம இதை விட ஒரு படி மேலே வந்து நல்லா வாழணும்னு நினைக்கிறது தான். அம்மா அப்பாவை தெய்வமாக பார்க்குற இந்த உலகத்தில் சில நேரத்தில் தவறாகவும் பார்க்கப்படுறாங்க. பெண் குழந்தை பிறந்தா தன்னோட கடமையை குப்பை தொட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறவங்க இங்கே நிறையா பேர் இருக்காங்க. இது மாதிரி யாரோ செஞ்ச தப்பால் தூக்கி எறியப்பட்டவன் தான் இவன். எய்ட்ஸ். இதுக்கு மருந்து மாத்திரை டாக்டரை விட ரொம்ப முக்கியம் கூட இருக்கவங்களோட அன்பும் ஆறுதலும் தான். மச்சான், அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு ரூபிக்ஸ் கியூப் கற்றுக்கணுன்றா. உனக்கு தான் தெரியும்ல, சொல்லிக்கூட. ரூபிக்ஸ் கியூபா? எனக்கு ஒரு வேலை இல்லை. டேய் ப்ளீஸ்டா அவனுக்கு தெரியும்ல, கொஞ்சம் சொல்லி விட்றானே. ஒரு நிமிஷம், ஃபோன் வருது. ஒரு நிமிஷம். டேய் எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்ப்போம்ண்ணா. பாய். பாய். என்ன கற்றுக்கிட்டியா? சொல்லி கொடுத்தேன் ஏதாவது? என்னாச்சு? உன் ஃப்ரெண்ட் என்ன லூஸா? சரி விடு, நான் அப்படிதான். நான் அப்புறமா சொல்கிறேன் என்ன. ஏண்டாடி, உப்பு அள்ளுறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதில் நீ வேற ஏன்டா என்ன வியாதி வச்சுட்டு வராங்களோ, அறிவில்லை. என்ன சொன்னீங்க? என்னது? என்ன பாவம் பண்ணனோ தெரில, கண்ணை வச்சிடலாம் அள்ள வேண்டியதாக இருக்குது. டேய் மச்சான், விட்றா. டேய் வாடா. சரிண்ணா. மச்சான் விட்றா, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவ? தெரியாமல் சொல்லிட்டாரு, விட்றா. டேய், என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவருக்கு ஒன்று பற்றி என்னடா தெரியும்? விட்றா. தெரிலண்ணா, சொல்லாமல் இருக்க வேண்டியதானடா. அதுக்காக சரி, நான் கிளம்புறேன்டா, அப்புறம் பார்ப்போம். என்னாச்சு? அதான் பார்த்தல, அவன் அப்படிதான். இல்லை, ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான், இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவனுக்கு எய்ட்ஸ். அந்த வியாதி இருக்கிறது தெரிஞ்சு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க. அப்போ அவன் யாரோ பண்ண தப்பால் இன்னி வரைக்கும் காணாத மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் கொஞ்சம் சிரிச்சு பேசுவான், மற்ற நேரம்லாம் இப்படி தான். சரி, இதெல்லாம் அவன்கிட்ட கேட்டுட்ருக்காது. ஹாய், நீ பிஸியான்னு எனக்கு தெரில. என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பியா? நான் உன்னை ஃப்ரெண்டாகணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாம் தெரிஞ்சு தான் கேட்குறேன். எனிவே, நான் உன்னை மீட் பண்ணதில் சந்தோஷம். தேங்க்ஸ்.
சில காதல் பையனுக்கு பிடிக்காம இருக்கும், சேர மாட்டாங்க. சில காதல் பொண்ணுக்கு பிடிக்காம போகும், சேர மாட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்குமே காதல் இருந்துச்சு. அதனால தான் அவன் என்னை விட்டு விலகி போயிட்டான். இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்க முதல்ல அவங்களோட யாராவது ஆறுதல் சொல்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பல பேர் அவங்கள வார்த்தையால் நோகடிக்கும் போது ஐயோ நம்மளால் மற்றவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவங்களே விலகி போயிடுறாங்க. இந்த வியாதி வேணால் எங்களை பிரிச்சிருக்கலாம், அவனை சாகடிக்கலாம். ஆனால் எனக்கும் அவனுக்குமான நினைவுகளை அந்த வியாதியால் எதுவும் செய்ய முடியாது. வேற யாருக்கும் இந்த வலி வரக்கூடாது. என்றும் நீ என் நினைவில் இருப்பாய் தோழனே.